வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க தங்கம். அம்மா, இப்போ கர்மான்னு சொல்றாங்க இல்லையா? கர்மா அப்பவே உடனே தாக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த கர்மான்றது ஆக்சுவலா என்ன? நம்ம என்ன கர்மா பண்ணா நமக்கு நல்லது நடக்கும் இல்ல கெடுதல் நடக்கும்னு சொல்றாங்க? ஒரு விஷயம் மாத்திரம் உண்மையானது. நம்ம அன்னன்னைக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகளை இறைவன் தான் நிர்ணயிக்கிறான். கர்மா அப்படிங்கறது இப்ப என்ன சொல்றாங்க, அன்னதானம் போடுறாங்க, தர்மம் பண்றாங்க, இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நிர்ம செய்யறாங்கன்னா இல்லெல்லாம் நல்லது பண்ணிட்டேன், அதுக்காக எனக்கு எல்லாமே நன்மையே நடக்கும் அப்படின்னா அது சாத்தியமற்றது. இது யாருக்கு போய் சேரும்னா, இந்த தாம்பத்தியம் அப்படிங்கக்கூடிய முன்னோர்கள் ரொம்ப குறுகிய காலத்துல இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு கிராமங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வீடு முத்தம் தொழு, அது பின்னாடி கிணறு, அது வயல் எல்லாமே சேர்ந்து இருக்கும். வீடு எடுத்துக்கிட்டா அப்ப எல்லாரும் முத்தத்துல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, அவ்வளவு அந்நியோன்யமா இருப்பாங்க. ஆனா அதே கிராமங்கள்ல இப்போ நிறைய கிராமங்கள்ல போனா ஒரு 10 வீடு 9 வீடு தான் இருக்கும். அது நடுக்குடியிருப்பு, கீழாய்க்குடி, மேலாய்க்குடி, அரசனூர், பொட்ட வயல், கோயில்பட்டி, இப்படி எல்லாம் எண்ணி பார்த்தா ஒரு 60 வீடு 50 வீடு தான் இருக்கும். தனித்தனியா இருக்கும், ஒரு பேர் இருக்கும். அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிற காலகட்டத்துல சங்கதிகளை பெருக்க வேண்டிய நிபந்தனைக்கு ஆளாகுனா கணவன் மனைவி ஒரு நல்ல ஒரு உறவு, அவங்களுடைய இது இயல்பாவே அவங்களுக்கு குழந்தை அப்பெல்லாம் 6 குழந்தை 7 குழந்தை 8 குழந்தை பிறந்திருக்கும். பிறந்திருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தைய செல்வங்கள் பெறுறதுக்காகவே பெற்று எடுப்பாங்க. அப்ப அவங்களுடைய கஷ்டங்களை களை எடுப்பாங்க, கருத்து எடுப்பாங்க, நாத்து நடுவாங்க, வயல்கள் வேலை செய்வாங்க. அவங்க கஷ்ட நஷ்டங்களை இவங்க பகிர்வாங்க. அப்ப இது இவங்க செய்த புண்ணிய காரியங்களோ செயல்பாடுகளோ இவங்களுக்கு பலன் ஒருபோதும் அளிக்காது. இது தெரிஞ்சா எல்லாரும் தர்மம் பண்றதே நிப்பாட்டிடுவாங்க. என்ன ஒரு விஷயம்னா, இவங்க செய்த புண்ணிய பலன்கள், இந்த குழந்தைகள் கண்ணு தெரியாம, கைகால் இல்லாம, முடமாக, மூளை வளர்ச்சி இல்லாம ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போறாங்க, கொலகாரங்கள் ஆகுறாங்க, கலெக்டர் ஆகுறாங்க அப்படின்னா இவங்க நிர்ணயிப்பாங்க. எந்த பெத்த தாய் தகப்பனுமே அந்த குழந்தைய நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா எந்த குழந்தையும் நாசமாகும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா இயற்கையாவே இறைவன் அவங்கள ஜென்மமா இன்னொரு குடும்பத்துல உள்ளவங்கள, எதிரி குடும்பம் இருக்குன்னு வைக்க, அந்த குடும்பத்துல உள்ள ஆன்மாவை தூக்கிட்டு இந்த குடும்பத்துல கொடுப்பாங்க. எந்த மனிதன் வேணான் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே மனிதனுக்காகவே சொத்து கொடுப்பாங்க, அதே மனிதனுக்காகவே வாழ்க்கைக்கு ஒவ்வொரு கோயில்ல போய் முந்தி எழுந்துவாங்க, அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் தாயாக. ஆனா அந்த குழந்தை ஒரு எதிரிக்கார குடும்பமா இருக்கும், இல்லைன்னா இவங்க ஏதோ ஒரு விதத்துல அந்த குழந்தைகிட்ட இருந்து பிடிச்சிருப்பாங்க, பணமோ காசோ நகையோ சொத்தோ அபகரிச்சிருப்பாங்க. அதோடைய கடனை இவங்க இந்த ஜென்மத்துல இவங்க வயிற்றுக்குள்ளேயே பிறந்து இவங்க துன்பப்பட்டு அடைக்க வேண்டியது வரும். அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி இவங்களை கொண்டு போய் முதியோர்ல எதையா சேர்த்து விட்டுட்டு இவங்க இந்த சொத்தை இது பண்ணுவாங்க. அந்த சொத்து இவங்களுக்கு பயன் இல்லாம போகும். இது ஒரு விதத்துல கர்மா. இது ஒரு விதத்துல கர்மா. அதே மாதிரி சொத்து பணம் அலைவாங்க, வேலைன்னு இருப்பாங்க, லீவ் எடுக்க மாட்டாங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, செவரி இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அந்த உடம்பை அவங்க பேணி காமிக்காம பணத்து பின்னாடியே போய் இறப்பாங்க. அப்படிப்பட்டவங்க யாரோ எங்கேயோ ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பொண்ணுக்கு இருக்கிற சொத்து பத்தெல்லாம் கொடுத்துட்டு, அந்த இருக்கிற கல்யாணம் ஆனதாலுமே இவங்களுக்கு முறைப்படி கல்யாணம் ஆனா கணவர் இறந்தா கணவனுடைய சொத்து பத்து எல்லாம் மனைவிக்கு பேசணும். மனைவி இறந்தா கணவனுடைய சொத்து, மனைவியோட சொத்து பத்தெல்லாம் கணவனுக்கு போய் சேரும். இது இயற்கையாவே ஒரு இந்த சட்ட திட்டங்கள்ல உள்ளது. உண்மையான கல்யாணங்கள் பண்ணா விட்டுருவாங்க. ஏன் ராமநாதபுரத்து ராஜாவே அவங்க மகளுக்கு எத்தனையோ நகை, வெள்ளி, பாத்திரம், தங்கம் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா போன இடத்துல அந்த பிள்ளை எங்கிட்டலாம் இந்த அடிமைங்கிறதுல காட்டுல அந்த பரம்ங்கிற ஒரு இதுல நிறைய பேரை வச்சிருப்பாங்க. கடைசியில அது ஒரு கொடுமை தாங்க முடியாம தீ கொளுத்தி இறந்து போச்சு. அதுல இருந்து ஒரு பொருளையோ நகையோ இவர் வாங்கல, விட்டு கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து. இது ஒரு விதத்துல கர்மா தான். யாருக்கோ போய் சேர வேண்டிய அந்த சொத்தும் நகையும் இருக்கும். யாரோ ஆட்சி புரிஞ்சு யாரோ அந்த குடும்பத்தை நாசம் பண்ணுவாங்க. இல்ல ஒரு படி கொஞ்சம் நல்லா இருந்து அவங்க குழந்தை பெற்று எடுத்து ஆளாக்கும் போது அந்த குழந்தை என்ன செய்யுதோ செயல்பாடுகளே அதுக்கு இவங்களும்
பாதிப்பு உள்ளாகுவாங்க. இது ஒரு விதத்துல கர்மா தான். இப்படிப்பட்ட இந்த கர்மா அடிப்படையை சொல்ல போனா, இப்ப நான் கர்மாவின் அடிப்படையில தான் நான் வந்து ஒரு பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி எடுத்து போட்டுட்டு இருக்கேன் மக்களுக்காக. சொல்றதை காட்டிலும் தெளிவா படமாக ஒரு இதாக அவங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். இப்ப குழந்தைகளுக்கு பட ரீதியா காமிக்கும் போது அதோடைய பாடம் வந்து அதுக்கு மனசுல பதியும். நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளுக்கு புரியும் வகையில நான் வந்து தெளிவுபடுத்திட்டு இருக்கேன். இந்த கர்மாங்கிற போது நிறைய எடுத்துட்டு போகலாம். அப்ப யாரோ ஆளும் போது ஏதோ ஒரு ரயில்லயோ பஸ்லயோ பயணம் செய்யும் போது நம்மளுடைய பண உடைமைகளை எவனா திருடிட்டு போறதுக்கு சமம் தான் இதெல்லாம். அப்படி இருக்கும்போது நம்ம நடந்து போற பாதையில நமக்கு தெரிந்த கண்பட்டவங்களுக்கு நம்ம தர்மம் செய்யவோ உதவி செய்யவோ அவங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தராக நினைக்கலாம். ஏன் ரயில்ல போகும்போதோ பஸ்ல போகும்போதோ நடைமுறையில கோயில்ல போகும்போதோ சந்திச்சு எத்தனையோ பேர் அவங்க பொண்ணை இவங்க கொடுத்து இவங்க பொண்ணு அவங்களுக்கு கொடுத்து திருமணம் பண்ணி வாழ்க்கை நடத்துறாங்க திருமண பந்தத்துக்குள்ள போய். அப்ப எல்லாருமே நீ உன் குடும்பம் தான் என் குடும்பம், என் குடும்பம் தான் உன் குடும்பம்னு நினைத்தாலே கர்மாக்கள் அடிபட்டு போகும். ஆனா இதுல வந்து அதை நினைக்கிறது இல்ல. ஆனா நம்ம கர்மா அடிப்படையில தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு ஒற்றுமைகள் வளர்க்கணும். உங்களுக்குள்ள இன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசி நான் உங்கள்கிட்ட பேசினா ஜென்ம பாடம் ஒண்ணு இருக்கும். எத்தனையோ 100 பிள்ளைங்க காலேஜ்ல படிக்கிறதுக்கான 100 பிள்ளைகளுக்குமா சந்திச்சு கல்யாணம் பண்ணதுக்கு எங்கேயோ ஒரு ஓட்டமா கடை டீ கடை போட்டிருப்பான், அவனுக்கும் அந்த பிள்ளைக்கு இதாகி திருமணம் பண்ணும். எங்கேயோ பஸ் பிடிச்சு வரும், அது அங்க பார்த்து திருமணம் பண்ணும். அப்ப எல்லாருக்குள்ளேயும் சங்கடி குழந்தையாக ஒரு நட்பு ரீதி இருந்து கொண்டுதான் இருக்கு. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அவங்கள நம்மளை நாம் குடும்பம் நம்ம பிள்ளைகளை நாம் திருத்த வேண்டும்ங்கிற கோட்பாட்டுக்கும் எண்ணங்களும் வந்தாலே இந்த கர்மாயில இருந்து கொஞ்சம் விடைபெற முடியும். இதை தெரிஞ்சதுனால அதுக்காக தர்மம் பண்ண முடியாது, பண்ணாம போக கூடாது. ஏன்னா தர்மம் வந்துதான் தலை காக்கும். அது தனக்கு காக்க விட்டாலும் தன்னுடைய சங்கதிகளே காக்கும். சங்கதிகள் அழிந்து விட்டு அப்புறம் எதுக்கு நீங்க செய்யற தர்மங்களும் செயல்பாடுகளும்? தாத்தம் பூட்டங்க செய்த சொத்துக்கள் எப்படி பிள்ளைகளுக்கு சேருதோ, பேரம்பேத்திகளுக்கு பிள்ளைகளுக்கு சேருதோ, அதே மாதிரி பாவ பலன்களும் இவங்களுக்கு வந்து செய்யும். இதுதான் கர்மாவின் அடிப்படை. ஜெய் ஸ்ரீராம். சரிம்மா. ரொம்ப அருமையா நீங்க கர்மாவை பத்தி எடுத்து சொல்லிருக்கீங்க. எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்குமா இது? நன்றிகள். வாழ்க வளமுடன்மா. ஜெய் ஸ்ரீராம். ஜெய்.